இதான் அந்த காங்கிரஜ் பிரீடு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குஜராத் பிரீடு. நம்ம இந்தியாவோட ஒரு பழமையான இந்த அரிசியை என் கையில வாங்குறவங்களும் ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்றாங்க. இது நம்ம போற வழியில யார் இயற்கை விவசாயம் பண்றாங்க அவங்கள நேரடியா பார்த்து அவங்க கையில என்ன ப்ராடக்ட் இருக்கு அது வாங்கி யூஸ் பண்ணணும். இது தர நிறைவு வந்து கோடிகள்ல கிடைச்சா கிடைக்காது. கோடிகள் இருந்தாலும் தூக்கம் இல்லாதவங்க போயிட்டு காசு வேணுமா தூக்கம் வேணுமானா தூக்கம் தான் வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் என்னடா மம்முட்டியை கையில் வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்திருக்க இடம் அப்படி. சென்னையில் ஒரு விவசாயி. சென்னைனா சென்னைக்கு வந்து மிக அருகில் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சென்னையிலே ஒரு விவசாயி இருக்காருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா மாடு, கோழி, வாத்து இது எல்லாமே வளர்த்துறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்து பக்கத்துலேயே பல கோடி ரூபா போயிட்டுருக்கு பிளாட்லாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் பண்ணுறாருன்னா இதில் ஆச்சரியமாக இருக்குல்ல. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த விஷயத்தை அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக இவர் தான் இந்த ஃபார்மோட ஓனர். இவர் பேர் வந்து தீனதயாளன். இவர்கிட்ட நம்ம கேட்கலாம் நிறைய விஷயங்களை. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் தீனதயாளன். தாம்பரம் பக்கத்தில் மாடம்பாக்கம் 105 கிராமத்தை சேர்ந்தேன். நான் வந்து இயற்கை விவசாயம், மாடு, கோழி, வாத்து இதெல்லாமே வச்சுட்ருக்கேன். இந்த இயற்கை விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்தேன்னா, என்னோட குழந்தை 2009 பிறந்தா. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு சாப்பாட்டுலேருந்து உரம் இல்லாமல் எந்த மருந்து இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா என்ன பணம் சம்பாதிச்சாலும் நம்ம வந்து ஆரோக்கியம் இல்லைன்னா திரும்பவும் டாக்டருக்கு தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கோசம் மாறினது தான் இந்த இயற்கை விவசாயம். அது எனக்கு யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த என் சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க அவங்க இவங்கன்ட்டு வாங்கி நான் விளை வைக்கிறது வந்து நான் இங்கே நேரடியாகவே வித்துடுறேன், சேல் பண்ணிடுறேன். இந்த அரிசியை என் கையில் வாங்குறவங்களும் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது பாலிஷ் கம்மியாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு சுகர் லெவலில் அதெல்லாமே லோவாக இருக்குது, ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு நீங்கள் வச்சிருக்கீங்களா? இதில் நிறைய வித்தியாசமான மாடுகள்லாம் பார்க்குறேன். என்ன மாடுலாம் நீங்கள் வச்சிருக்கீங்க? எப்படி? இது நம்ம தமிழ்நாட்டோட உம்மலஞ்சேரின்னுவாங்க. அது நல்ல ரொம்ப இப்போ ரொம்ப ஃபேமஸான பிரீடு. அது வேலைக்கு ரொம்ப அருமையான பிரீடு வேலை செய்யறதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஜ்ன்ட்டு ஒரு வெரைட்டி, இது குஜராத் பிரீடு. இதுதான் அந்த காங்கிரஜ் பிரீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் பிரீடு. நம்ம இந்தியாவோட ஒரு பழமையான பிரீடு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிக முத்திரையிலெல்லாம் இந்த பிரீடு தான் இருக்கும். ஸோ கொம்பே வந்து ஆமா இருக்கு. இது பெருசா தான் இருக்கும். இது பால்லாம் எவ்வளவு கறக்குதுங்க? இது பால் வந்து டிபெண்ட் ஆன் மாடை பொறுத்து, அது பிளட் லைனை பொறுத்து தான் அது பால் கறக்குறது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 8-9 லிட்டர் கறக்கும். ஒரு மாடை பொறுத்து இருக்கு. எங்கையில 12-13 லிட்டர் கறக்கிறது எல்லாமே கூட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு பால் தமிழ்நாடு வெரைட்டிலாம் அதில் கொஞ்சம் பால் கொஞ்சம் தின்னா இருக்கும். இதோட பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். அந்த தயிர் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்ப இந்த மாட்டு பால் வேணும்னு கேட்டு போற மக்கள்லாம் இருக்காங்களா? ஆமா, கண்டிப்பா. இந்த பாலுக்கோசமே வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்லாம் வந்து டெய்லியுமே வந்து நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இங்கதான் நான் கொடுக்குறேன். 100 ரூபாய் லிட்டர் தான் கொடுக்குறேன். ஆனாலும் நேரடியா வந்து டெய்லியுமே வராங்க. அந்த சிரமம் பார்க்காம நல்ல பொருள் கிடைக்குது அப்படின்னு வராங்க. தூரம் பார்க்காம வராங்க. இன்னொரு விஷயம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாடு இல்லைன்னா முடியாது. அது இயற்கை விவசாயமே இல்ல. இந்த நாட்டு வெரைட்டி எல்லாம் வந்து அது பாடிக்கு போக மீதத்தை தான் பாலா மாத்தோம். அதனால இதோட பால்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் கண்டட்டும் மற்றதும் வந்து ரிச்சா இருக்கும்.
ஸோ அந்த ஜெர்சி பால்ல அவ்வளோ நிறைய பேர் வீட்டு பக்கத்துலயே எது ஈஸியா கிடைக்குதோ அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம தேடி போய் இந்த மாதிரி நாட்டு மாட்டு பாலை அது ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் இதுலயுமே நிறைய இந்த இடுப்பு வலி இருந்துட்டு ஒருத்தங்க வாங்கி ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பெல்ட் இல்லாம இப்ப நடக்கிறன்னா இந்த மாட்டு பாலால் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க என் கையில. உண்மை. என் நேம் வந்து மரியாதை செய்யுது. நான் இங்கே வந்து ஒரு 8-9 வருஷமாக பால் வாங்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் இங்கே சென்னை வந்த புதுசில் வந்து என் பசங்களுக்கு வந்து பால் மொத்தமாகவே நாங்கள் பால் கொடுக்குறதே இல்லை, ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பால் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து பால் தயிர் இங்கே தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே. சப்போஸ் இங்கே பால் இல்லைன்னா நான் வேறு எங்கேயுமே பால் வாங்க மாட்டேன். சரிங்களா? நாங்களே ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இங்கே யாருனாலும் வர்றவங்க யாரோ அவங்களே ஊற்றி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இங்கே எல்லாமே ஃபுல்லாக. வயல்வெளி, இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரிலாம் சொல்றீங்களா? எனக்கு இதை பத்தி சுத்தமா ஐடியா இல்லை, நீங்க சொல்லுங்க என்ன இது? இது கருப்பு கவுனி தான். இது நம்ம நிக்கிறது கருப்பு கவுனி நெல் தான் போட்டிருக்கேன் நான். இது பாருங்க, என்னோட ஹைட்டு கிட்டத்தட்ட 7 அடி ஹைட்லாம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சீசன் கொஞ்சம் தள்ளி போட்டேன், அதனால இந்த நேரத்துல இது வருது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய மருத்துவ நன்மை நிறைய இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால நான் இது நிறைய நானும் பயிர் வைக்கிறதுனால இது எங்க ஃபீல்ட்ல வந்து கொஞ்சம் பாசிபிள் கம்மியா இருந்தது. இந்த மழை இங்க 2 டைம் பெய்யறதுனால அதனால நான் வெளியில இருந்து வாங்குவேன். அது பாத்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் கருப்பு கோணி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்ன பண்ணேன், நானே இந்த வாட்டி வந்து ஒரு நம்ம இடத்துலயே போட்டா என்ன அப்படின்ட்டு ஒரு 4 கிலோ விதையில இது ஒரு 90 சென்ட் நட்டுருக்கேன். நல்லாவே வந்திருக்கு. இது வந்து இந்த அரிசி வந்து 250 ரூபா 300 ரூபான்றதுலாம் எல்லாம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி சாப்பிடுவாங்க. இது நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னா அது ஒரு ரீசனபிளா கொடுக்கலாம், கொஞ்சம் கம்மியா. என்னோட ரிக்வஸ்ட் இது. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? நான் இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் போட்டிருக்கேன். மற்ற அரிசிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொன்னி வந்து ஒரு 26 கிலோ வந்து 1800 ரூபான்னு தரேன். 20 மொத்தமா தரீங்களா கிலோவா தரீங்க? கிலோவும் தரேன். கிலோ 80 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சில் தரேன். அதே மாதிரி தங்க சம்பா தூய மல்லி அதெல்லாம் அந்த 90 ரூபா அந்த ரேஞ்சில் தரேன். சீரக சம்பா வாசனை சீரக சம்பா அதுவும் ஒரு டைமும் வந்து ஒரு கிராப் மாத்திக்கிட்டே இருப்போம் நாங்க. ஒரே இது ஏன்னா ஒரு மண்ணுல இருந்து ஒரு பயிரும் ஒரு சத்து எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு சீசன்லயும் ஒரு சத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்கோசம் மாத்தி பயிர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மண்ணும் வளமா நம்மளுக்கும் எல்லா சத்துமே கிடைச்ச மாதிரி. இப்போ பின்னாடி ஒரு பில்டர்ஸ் நான் பார்த்தேன், ஒரு பிளாட் வந்து 1 கோடி ரூபா போகுதுலாம் போட்டிருக்காங்க, பக்கத்துலயே இருக்கு. ஆனா அவங்க பாருங்க, அவங்க இடத்த வித்துட்டு இவ்வளவு கோடியில இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க அது மனசுதான், தேவைகள் வந்து நிறைய தான் இருக்கும். ஆனா திருப்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, பணம் மட்டுமே திருப்தி கொடுத்துறாது. எனக்கு இது ரொம்ப திருப்தியா இருக்கு. வாத்து குஞ்சு, வாத்து கோழி இதெல்லாம் இன்குபேட்டர்லாம் வச்சு எல்லாமே வளர்க்குறீங்க. ஆக்சுவலாக இது எப்படி சேல் பண்றீங்களா, எப்படி இது? இல்ல, இது எல்லாமே வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் தான். மாடு இருக்கு, மாட்டு சாணத்துல வந்து முட்டை வச்சு அது வந்து இந்த லார்வா இருக்கும், அதை கலரி வந்து கோழிங்க சாப்பிட்டு அதுங்க வளர்ந்துருது. அதே மாதிரி மாட்டுக்கும் பிரச்சனை இல்லாம பெஸ்ட் கண்ட்ரோல் மாதிரி கோழி இருந்துருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல்னா வாத்து. அது வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது வாத்துங்க. எதுக்குங்க அது ஹெல்ப் பண்ணா? பூச்சி சாப்பிட்றது, அதே மாதிரி மண்ணை கலரி விட்டு போகுது. நம்ம மேனுவலா கை களை எடுப்போம்ல, அந்த மாதிரி இதுங்களும் மூக்கு விட்டு உள்ள நோண்டிட்டு போயிட்டு
மண்ணில் இருக்கிற பூச்சிங்க, செடியில் இருக்கிற பூச்சிங்களாம் இதுங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுது. அந்த பயிர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ அந்த வாத்து மேய்ஞ்ச இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கு. சார் இது ஆக்சுவலாக இது என்னங்க சார் இந்த போர்ஷன் இல்லை சார்? ஆக்சுவலாக அங்கே இருந்து மாட்டு கொட்டாயிலேருந்து அப்படியே மாட்டு கொட்டாயில் அந்த மாடு பெய்கிற கோமியம் மேஜராக இருக்கிற சாணி எடுத்துட்டு அந்த கழுவுறது எல்லாமே வந்து இதில் கலெக்ட் ஆகிடும். ஓ, இந்த விஷயம்ல கனெக்ட் ஆகிடும். இதில் இது வந்து ஒரு 4000 லிட்டர் டேங்க்கு. ஸோ இது வெஞ்சுரி போட்டிருக்கேன். வெஞ்சுரி மூலிமா வயலுக்கு நீர் பாசுறப்போ அது கூடயே இதுவும் போய் பால் மிக்ஸ் ஆகி இது வந்து உரம் மாதிரி போயிருக்கும். ஆமாம், இதனால தான் விளையுது. அப்படிங்களா? இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க இதை. சூப்பருங்க சார். இப்போ இந்த கேணி வச்சுருக்கீங்க, கேணியில் மீன் அவ்வளோ மீன்கள் இருக்குது. என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபின்ற மீன் இருக்கும். சரிங்க. அதை விட்டிங்கன்னா இந்த நிறைய பேர் வீட்டில் வளர்க்க முடியலன்னு இந்த ஒயிட் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு, ஓகே கோழி காஃப் அதெல்லாமே எடுத்துன்னு வந்து போட்டாங்க. ஆமாம், அதெல்லாமே நல்லா வளர்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க. அரசாங்கம் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்து விவசாயிக்கு மானிய விலையில கொடுத்தாங்கன்னா இன்னும் விவசாயம் வந்து இருக்கும், அழியாமல். நிறைய பேர் விவசாயத்தை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்து இவ்வளோ நாளில் வந்து நாங்கள் வந்து ஏக்கருக்கு இவ்வளோ வந்து காசு கட்டி தான் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இப்போ அதோட முழு செலவுமே இந்த அரசாங்கம் ஏற்றுக்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப நன்றி. அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கையில் விளைஞ்ச பொருள் உற்பத்தி பண்ணி அதோட குவாலிட்டி செக் பண்ணுறது வந்து தனியாக கொடுத்து தான் நாங்கள் செக் பண்ணிருக்கோம். இப்போ அதையும் வந்து அரசாங்கம் ஏற்று ஆஃப்டர் ப்ராடக்ட் டெஸ்டிங் அதுவும் வந்து அரசாங்கம் ஏற்று பண்ணுறவங்க மனமாற என்னுடைய நன்றியை தெரிவித்து வச்சுருக்கேன் அரசாங்கத்துக்கு. சார், ஆக்சுவலாக விவசாயத்தை பற்றி நிறையா சொன்னீங்க. மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மக்கள் வந்து இயற்கையில் விளையிற பொருள் வாங்கி நேரடியாக விவசாயிகிட்ட போய் வாங்கி இந்த மாதிரி ஆர்கானிக் பொருளை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அப்போ தான் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்குலாம் நிறைய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த லொக்கேஷன் எங்கே சார் இருக்குது? நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா மக்கள் வந்து ஈஸியாக உங்கள்கிட்ட வாங்கி. இது வந்து தாம்பரம் பக்கத்தில் மாடம்பாக்கம்னாங்க. மாடம்பாக்கம் சிவன் கோயிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் என்னுடைய ஃபார்ம். நேரடியாக நீங்கள் வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு எங்களில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது வாங்கிக்கலாம். அரிசி, பால் எல்லாமே சார். அப்படியே நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய யூடியூப் அதெல்லாம் நிறைய எடுத்து இந்த மாதிரி நிறைய இது போடணும். விவசாய சார்ந்த இதெல்லாம் நிறைய போடுங்க, நிறைய பேர் பண்ணுங்க. மறக்காமல் இந்த மீன் குஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.